அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கம். எந்த காலை வணக்கங்க ஐயா? வியாழக்கிழமையுடைய காலை வணக்கம். வியாழக்கிழமை இன்று நமக்கு சுவாசம் வலது சுவாசமாக வேலை செய்ய வேண்டும். வலது சுவாசம் ஃப்ரீயா இருக்கணும், இடது அடைச்சிருக்கணும். தேய்பிறை வியாழக்கிழமை. இதுல ஒரு சிக்கல். நேற்றுக்கு தாங்க புதன்கிழமை லெப்ட்ல ஓடிச்சு. வியாழக்கிழமை இன்னைக்கு ரைட்ல ஓடணுமா? ஓடணும். தேய்விரை வியாழக்கிழமை நமக்கு இன்னைக்கு வலது சுவாசத்துல வேலை செய்யணும். ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு போகணும் அப்படின்னா வலது சுவாசத்துல நடக்கும் பொழுது, நம்ம ஒரு காரியத்துக்கு போகும் பொழுது வலது சுவாசம் இருக்கும்போது வலது காலை எடுத்து கிழக்கு திசையாவோ வடக்கு திசையாவோ எடுத்து வச்சு நடந்து போனால் அந்த காரியம் 100% வெற்றி அடையும். அது அந்த நாளுடைய அதுதான் நேரம். இந்த ராகு காலம் யமகண்டம் பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி சரயோகத்துல இந்த நாளுக்குடைய நாசி சுவாசம் எப்படி செல்லுகின்றதோ அந்த நேரத்துல சென்றா கண்டிப்பா 100% வெற்றி அடையும். அந்த காலை வச்சு அந்த திசைக்கு நம்ம போகணும்ன்றது அதை விட ரொம்ப ஈஸியா நம்ம வெற்றி அடையலாம். அதனாலதான் சரயோகத்துல நாம இல்லாதது எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்குது. ஆனா அத நம்ம உடம்புல தக்க வைக்கணும், சொல்றபடி நடக்கணும்னா உடல் தூய்மையாக இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த ஒரு வாரம் நம்ம உடல் தூய்மை பத்தி தான் பேச போறோம். உடல் தூய்மை இல்லைன்னா ஒரு தூய்மையும் கிடையாது. அகமும் புறமும் நல்ல தூய்மையா இருக்கணும். நம்ம வெளியே மட்டும் சோப்பு அது இது சேப்பு போட்டு பல 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 பலன்னு வச்சிட்டு இருந்தோம்னா ஆகாது. உடம்புக்குள்ளேயும் பல பல பலன்னு இருக்கணும். உடம்புக்குள்ளேயும் பல பல பலன்னு இருக்கணும். அது எப்படிங்கய்யா உடம்புக்குள்ள சோப்பா போட்டு தேய்க்கிறது? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இந்த மூச்சுதாயா காரணம். மூச்சை மட்டும் மனதால நினைச்சு அதை ஜெபிச்சு அதையவே ஒரு தியானமா நினைட்டீங்கன்னா மனம் உள்ள தூய்மையாயிடும். அதுக்கு என்ன வேணும்? வாசியை நிறுத்த வேண்டாம். உன்னுடைய சரம் என்ற காற்றை நீ நிப்பாட்ட வேண்டாம். சரம் பாட்டுக்கு சரியான முறையில ஓடிட்டு வந்துட்டு இருக்கும். அதை நீ பழக்கப்படுத்தணும். சரம் அது பாட்டுக்கு போகுது வருது. அந்த சரத்தை நம்ம எவ்வளவு நேரம் போகணும் நீ உள்ள, எவ்வளவு நேரம் நீ இருக்கணும் உள்ள, எவ்வளவு நேரம் நீ வெளியே வரணும் வெளியே என்ற நேரத்தை சரியான முறையில கணக்கிட்டு அந்தந்த அந்தந்த நாளுக்கு தகுந்தவாறு சரத்தை நாம் ஓட்டினால் நம்ம உடம்பு தூய்மையாகும். அதுக்குள்ள நிறைய தூய்மை நம்ம கண்டதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோமே. ஐயா ஐயா இன்னைக்கு மூச்சை கவனிங்க ஐயா. அதை விட்டுட்டோம். கோட்டை 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 விட்டுட்டோம். அதனால வந்ததுமே கொஞ்சம் மூச்சை கவனிங்க. நல்லா உட்கார்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து நேரா உட்கார்ந்து சிரிச்ச முகத்தோட அப்படியே மூச்சு மேலையும் கீழையும் வர்றதை கவனிங்க. ஐயா நம்ம இதுல
ஒரு கணபதியில வந்து ஒரு பயிற்சி நடக்குது 12, 13. நல்ல மஜாஜி பயிற்சி தான் அது. அது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பெரிய பயிற்சி அது. அத வந்து விளம்பரத்துக்காக நான் சொல்லல. அதுக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. நானும் எல்லாமே தொக்கணும், எல்லாமே இருக்கு தெரியும். இருந்தாலும் இது கொஞ்சம் மாற்றமா வருது. என்னதான் போய் பார்க்கணுமேன்றதுக்காக நானும் கலந்திருக்கேன். கோவை மாநகரில் இருக்கிறவங்க கண்டிப்பா தாராளமா கலந்துக்கோங்க. ஏன்னா கிடைக்காது. ரூ. 500ல யாரும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ரூ. 2000 ரூ. 3000 தான். எங்க போனாலும் ஃபீஸ். இது ரொம்ப குறைந்த காணிக்கை தான் குருதட்சணை. அதுபோக நம்ம வந்து அந்த பெ பெஞ்சு அந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தனி தான். எல்லாம் உங்களுக்கெல்லாம் சேர்த்தா ஒரு 700, 800 வரும் அவ்வளவுதான். செலவு என்ன? அந்த பெட்ஷீட்டு, தலகாணி அந்த இதுக்கெல்லாம் வாடகை எடுத்தாங்கன்னா அதுக்கு காசு. அதனால ரூ. 500 என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ரூ. 300 எக்ஸ்ட்ரா வரும். அதனால நீங்க அதை அறிஞ்சு நமக்கு கண்டிப்பா நல்ல இது. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு நாமளே ட்ரீட்மெண்ட் குடுக்கலான்னு சொல்றாரு. அது எவ்வளவு சரியான்றத நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரியாது. ஏன்னா இதுவரை நான் போகல. அவரு எனக்கு யாருன்னு தெரியாது. இருந்தாலும் வள்ளலார் என்ற இதுல வர்றதுனால யாரும் அப்படியே ஏமாத்த மாட்டாங்க. அதனால கோவையை மாநகரில் உள்ளவர்கள் அனைவரும் வந்து 12, 13 காலை 5 டூ மாலை சாரி காலை 9 டூ மாலை 5 மணி வரை. அதுக்கப்புறம் நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலைல வந்துரணும். அதனால அத கொஞ்சம் நல்லா பாருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பேசப்போறது வந்து பார்த்தீங்கன்னா, எதையும் அடக்க வேண்டாம். எதையும் அடக்க வேண்டாம். அடக்குனா என்ன ஐயா ஆகும்? அதுதாங்க ஐயா சொல்லப் போறேன். அதுதான் சொல்லப் போறோம். அடக்குனா என்ன ஆகும்? அதுதான் இப்ப நம்ம சொல்லப் போறோம். அதனால கொஞ்சம் எந்திரிச்சு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு வரலாம். மூச்ச கவனிச்சீங்களாங்க ஐயா? எங்கய்யா கவனிச்சோம். மூச்ச கவனிக்கிறதுக்குள்ள நீங்க பேசிட்டே இருந்தா எங்கய்யா மூச்ச கவனிக்கிறது? மூச்ச கவனின்னு சொல்லிட்டு நீங்க பேசாம இருந்தாதாங்கய்யா மூச்ச கவனிப்போம். நல்லா சொன்னீங்கய்யா. நல்லா சொன்னீங்க. ஐயா, இது என்ன பயிற்சி? சரயோகம். சரயோகத்துல அது பாட்டுக்கு சர்ரு புர்ரு கர்ரு புர்ருன்னு வரும். மெய்வாய் கண் மூக்கு செவிய நம்ம தான் அடக்கிட்டு ஏதோ ஒண்ணு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பார்க்கணும். இது வருது, அது வருது அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருந்தா நம்ம வந்து என்னைக்குமே அது பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும். நம்ம எப்பதான் செய்யறது? அதனால கவனத்தை திசை திருப்பக் கூடாதுன்றதுக்காக தான் அந்த பழக்கம். பேசிட்டே இருந்தாலும் சரி, நான் தியானம் இருப்பேங்கய்யா. என் மூச்ச நான் கவனிப்பேங்கய்யா. அப்படியேன்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க். அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க். பேச்சு வந்தாலும் சரி. இப்போ வள்ளலார் வள்ளலாருங்க அதே மாதிரி விவேகானந்தர். வள்ளலாரு, விவேகானந்தரும். நீங்க புத்தகத்த குடுத்தா போதும். 1000 பேஜா இருந்தாலும் சரி. அப்படியே ஒவ்வொரு பக்கமா புரட்டிட்டே வருவாங்க. ஒவ்வொரு பக்கமா அப்படியே புரட்டிட்டே வருவாங்க. எத்தனாவது பக்கத்துல என்னங்கய்யா இருந்ததுன்னு டப்புன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த நேரத்துல வெடியே வெடிச்சாலும் அந்த வெடிக்க அப்படின்னு சிணுங்கலாம் மாட்டாங்க. புத்தகத்திலேயே தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஞாபகம் புத்தகத்துல மட்டும் தான் இருக்கும். அது மார அவங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு மெய், வாய், கண், மூக்கு, செவிய அடக்கணும். ஆனா, எதுலயோ ஒண்ணுட்டு இருந்துட்டு அடக்கணும். எதையுமே கண்டுக்காம இருக்கக்கூடாது. அதனால எல்லாத்தையும் கண்டுக்கணும். நம்மளும் கரெக்ட்டா இருக்கணும்.
அதனால நம்ம இன்னைக்கு எந்திரிச்சு பயிற்சிக்கு வரலாங்க ஐயா. இன்னைக்கு வந்து சளி தொல்லை, எதையும் அடக்கக்கூடாது. மழை ஜலங்களை அடக்கினா என்ன ஆகுன்றத விலாவரிய இந்த இதை பார்த்தா தாங்க ஐயா, ஓ அடக்கினா இதெல்லாம் நம்மளுக்கு வந்துரும், நம்ம அடக்கக்கூடாதுன்னு தெரியும் உங்களுக்கு. காய்ச்சல்னா என்ன, சளி என்ன, இருமல் ஏன் வருது, தும்மல் ஏன் வருது, பிரஷர் ஏன் வருது, சுகர் ஏன் வருதுன்னு நம்ம பேசணும். நானே ரெக்கார்டிங் ஆகல, இன்னைக்கு கண்டிப்பா ரெக்கார்டிங் ஆகும். கண்டிப்பா ரெக்கார்டிங் ஆகும். அதனால இன்னைக்கு நம்ம அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? இப்ப மத்தியான நேரத்துல நான் வந்து 1 ஹவர் எனக்கு இப்ப போனாலும் பரவாயில்ல. பிரஷரு, சுகரு 2 நாள் பேசினத அப்படியே நானு இந்த இதைய அப்படியே உங்களுக்கு பேசி அனுப்புறேன். சனிக்கிழமெல்லாம் தனியா வைக்க வேண்டாம். ஏங்களா? ஏன்னா வாரத்துல 2 நாள் லீவு. நானும் வெளிய போக வேண்டியது வரும். சனிக்கிழமை தான் இருக்கேன். அது இருக்குங்கய்யா. காலையில 5 மணிக்கே ஓடுறீங்க. ஏங்கய்யா நீங்களும் மாறுறீங்க? ஐயா எனக்கு சனிக்கிழமை வேற ஒரு ப்ரோகிராம் இருக்கு. காலையில வந்து 4 மணிலேருந்து 7 மணி வரையில வேற ஒரு ப்ரோகிராம் இருக்கு. சரி, நம்ம எந்திரிச்சு ஐயா இன்னைக்கு வந்து மூச்சை நீங்க மாத்தவே இல்ல. மூச்சை மாத்தலையா? மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். யோக தண்டத்தை தேடுறேங்க ஐயா. ஆஹ் இப்ப மூச்சு எந்த மூச்சு ஓடணும்? எந்த மூச்சுங்க ஐயா ஓடணும்? அப்படியே சொன்னீங்க, மறந்துட்டீங்க ஐயா. அடடடடடட, நம்மளுக்கு இதுதாங்க வேலை. மறக்கிறதாங்க ஐயா வேலை. மறதின்னு ஒண்ணு இருந்தா என்னங்க ஐயா பண்றது? மறதி ஒண்ணும் இல்லவே இல்லைங்க ஐயா. மறந்துட்டேன்னு சொல்றதுக்கு மட்டும் மறக்காம சொல்றீங்களே. அஹ், எப்படி ஐயா நம்மளுக்கு மறதி வரும்? மறதி எல்லாம் வரவே வராதுங்க ஐயா. சரிங்களா? நீங்க நம்ம சொல்லும்போது நல்லா, ஓ இன்னைக்கு தேய்வர வலதுல ஓடணும்ன்றது கண்ணை மூடி ஒரு நினைச்சிட்டீங்கன்னு வைங்க. கண்ணை மூடனா வலது மூளை வேலை செய்ய கம்ப்யூட்டர்ல பதிவாயிக்கும். இப்ப நம்ம யோக தண்டத்தை எடுத்து இடது அக்குள்ள வச்சு நல்லா அப்படியே கொஞ்சம் சாயம் நல்லா சாஞ்சி அப்படியே உட்கார்ந்துட்டு வலது கால் கட்டை விரல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். வலது கால் கட்டை விரலுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். தரையில நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே சாஞ்சிங்கன்னா, ஐயா இடது கால் கட்டை விரல் இடது தானே வச்சிருக்கிறோம். நமக்கு வலது தானே மூச்சு வரணும். அதனால இடது கால் கட்டை விரல ஒரு அழுத்தம் அப்படியே கொடுத்தோம்னா, டண்டன் 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 டை என்ன ஆகும்? மெதுவா 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 மூச்சு மேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகி அப்படியே இது இது கொஞ்சம் அடைச்சு அது கர் கர் கர்ன்னு அது ஓப்பன் ஆகும். இங்க டர்ரு அங்க கர்ரு ஓப்பன் ஆகி வலது சுவாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனாலதாங்க நான் அத்தி மரத்துல செய்த சித்தர்கள் சொன்னது, அத்தி மரத்தை வெய்யப்பா யோக தண்டத்துக்கு. வாசிக்கோள் யோக தண்டம்னா தண்டோன்னு வருது. காலங்காத்தால நம்ம ஏன் அதை தண்டம் சொல்லணும்? அதனால வாசிக்கோள், சரக்கோள். சரிங்களா? சரக்கோள் அவ்வளவுதான். சரக்கோள் யாராருக்கு சரக்கோள் வேணுமோ அவங்க நம்ம கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நான் கேட்டு 2 நாள் ஆச்சுங்க, இன்னும் எனக்கு அனுப்பவே இல்லைங்கய்யா. நம்ம குரூப்ல இருக்காங்க. யாராவது ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் போடுங்கய்யா, நான் இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன். அதனால வாசிக்கோள் என்கிட்ட வந்து இன்னும் 12 தான் இருக்குது. ஒரு வாரம் அது கொஞ்சம் எல்லாரும் சொல்றாங்க ஐயா, கொஞ்சம் நைஸா அனுப்புங்க ஐயா, கொஞ்சம் பினிஷிங் பண்ணி அனுப்புங்கய்யான்னாங்க. சரி, அதை ஏன் சரி அவங்க சொன்ன மாதிரி பினிஷிங் இது பண்ணலான்னு சொல்லிட்டு பினிஷிங் நான் இப்போ கொடுத்துருக்குறேன். ஒரு 2-3 நாள் ஆகும். வந்தவுடனே திங்கட்கிழமை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வாசிப்போம். யார் யார் கேட்குறீங்களோ, என் ஆர்டர் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் திங்கட்கிழமை நான் அனுப்புறேன். சரி, இப்ப நல்லா நிமிர்ந்து உட்காந்து
இந்த இது என்ன பண்ணணும்? இடது ஓப்பன்ல இருக்குது, இடது இழுத்து வலத ஓப்பன் பண்ணி வைக்கணும். லெஃப்ட் இழுக்கணும், ரைட்ல வெளிய விடணும். ரைட் ஒர்க் ஆனவங்க ரைட்லயே எடுத்து ரைட்லயே விடுங்க. ரைட்ல இழுத்து லெஃப்ட்ல எல்லாம் விட்டுறாதீங்க. ரைட்லயே எடுத்து ரைட்லயே தான் விடணும். ரைட்லயே இழுத்து ரைட்லயே தான் விடணும். வேலை செய்யறவங்க ஒழுக்கமா வேலை செய்யணும். வேலை செய்யாதவங்க சரியா வேலை செய்ய வைக்கணும். வேலை செய்ய வைக்கிறது இடதுல இழுத்து வலதுல விடணும். வலதுலயே நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கிற நீங்க நீங்க ஏன் போய் வேலை செய்யாத இடத்துக்கு போகணும்? போக வேண்டாம். ஏன் வேலை நான் நல்லா செய்வேங்கய்யா, நான் நல்லா செய்வேன்னு வலதுலயே எடுத்து வலதுலயே விடுங்க. ரெடி? மூச்சை நல்லா எடுத்து முதல்ல லெஃப்ட்ல விட்டுறணும். விட்டுட்டு லெஃப்ட் எடுத்து அறுபது போதும். அப்படியே வச்சுட்டு மெதுவா அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. எல்லாரும் இன்னும் நம்ம ரெடி ஆயிக்கலாம். என்னய்யா இது, நேத்து 39, இன்னைக்கு 26. என்ன ஆணைங்க? ஆகலைங்கய்யா. ஒரு நாளைக்கு ஓம்கையா கொடுக்குறீங்க, ஒரு நாளைக்கு ஒண்டர்ஃபுல்லா இருக்கிறீங்க. என்னன்னு தெரியல. அப்போ உங்களுக்கு தேவையில்லையோ மற்றவங்களுக்கு? சரி, நம்ம அதுக்காக நடத்தாம இருக்க முடியுமா? நடத்திட்டு ஆகும். அது உங்க விருப்பம். அதனால இதுல யார் யார் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க என் லிங்க் வரும். இனிமேல் மாத்த போறோம். அதனால டெய்லி கலந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கலக்கலன்னா எங்க முதல்ல மெசேஜ் போடுங்க, ஏன் இன்று என்னால் வர முடியவில்லை, அட்டண்டன்ஸ் கொடுத்துருங்க. தயவு செய்து சொல்றேன், நான் பணம் வாங்குறேன், கை நீட்டி வாங்குறேன். அந்த பணத்துக்கு உண்டான சரக்கை நான் கொடுக்கணும். நான் கொடுக்குற சரக்கை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க உடம்பு ஃப்ரீ ஆயிடலாம். அதனால பணம் எனக்கு பெரிதல்ல. நீங்க வரணும், இதுல செய்யணும். நான் 7 மணிக்கு 8 மணிக்கு வையன்றாங்க. எத்தனை பேரு? 500 600 பேரு நான் வரேங்க ஐயான்றாங்க. பணம் கட்டி வரேன்றாங்க. எனக்கு அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல 5 மணிக்கு விழிப்பு நிலை அடைந்தாலே பாதி சரியாயிரும். அதனால இந்த பதிவு போடுங்க, ஐயா என்னால இன்னைக்கு எங்க போறேன். எல்லாருக்கும் ஒரு இது வரத்தான் செய்யும், வராமலாம் இருக்காது. எனக்கே ஒரு நாள் வரத்தான் செய்யல, லீவ் போடலையா நானு? அதுக்காக நான் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். அத பதிவு போட்டுருங்க, ஐயா என்னால இது வர முடியவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரைட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்றது. அதனால இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். அப்படியே எந்திரிச்சு எல்லோருக்கும் என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாத்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா அம்மாவை நினைக்கணும். தாயிற் சிறந்த கோயில் இல்லை, அப்பாவை மனைவி கழிக்கணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, குருவை நினைக்கணும். வாசியை உயர்த்த வேண்டாம். நம்மளுக்கு முதல்ல
குருநாதர் தான் ஆனா சொல்லி கொடுத்தவனை நினைங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அவர் தான் ஒரு ஆட்டி வைக்கிறார். அதனால கடவுளே கைய மேல தூக்கி ஆண்டவா இதெல்லாம் எனக்கு நல்லபடியா கொடுப்பா அப்படின்னு கேட்க, நெஞ்சுக்கிட்ட கை வச்சு எல்லாத்தையும் நம்ம உடம்புல இருக்கிறத ஒடுக்கிறது. வாத பித்த சேத்த பித்த சரியான முறை சரியான ஒரு இருக்க செய்யறதான் இந்த ஓம். நல்லா மூச்சு எடுத்து ஓ செகண்ட் டைம் ஓ third time ஓம் ஓம் சகனா பவது சகனம் புனக்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்மினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தன உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. அப்படியே கையை நல்லா தேய்ச்சி பார்த்துட்டு நம்ம உடம்புக்கு வேண்டிய அந்த வாமப் என்று சொல்லக்கூடிய தளர்வு பயிற்சிகளை செய்து கொள்ளலாம். ஏங்கய்யா நாங்களே செஞ்சுக்கிறத நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? ஓ, செய்து கொள்ளலாம்ன்றதுக்காக கேட்கறீங்களோ? இல்ல இல்ல, நானும் செய்வேன் நீங்களும் செய்யுங்க. சரிங்களா? ரெடி? அப்படியே வந்து கையை லாக் பண்ணி கையை வந்து கோத்துக்கணும். பாருங்க, நம்ம தமிழ்ல வந்து உள்ள பூந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதனால நல்ல கோத்து லாக். அண்ணா அது என்ன நீங்க கோத்து தமிழ் நாம மறந்துட்டோம். லாக். ஓ, லாக் பண்ணணும் ஐயா. ரைட். பாருங்க, ரைட். ரைட்ன்றது என்னது? தமிழா இங்கிலீஷ்? எல்லாத்தையும் கொண்டு வந்து எண்ணெயே வச்சுட்டாங்க ஐயா. எண்ணெயே கலக்க வச்சுட்டாங்க. என்ன பண்றது? அப்படியே மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சு அப்படியே விடணும். மூச்சு விடுறதுக்கும் கழுத்து கீழே வர்றதுக்கும் கை கீழே வர்றதுக்கும் வயிறு உள்ள போறதுக்கும் சரியா இருக்கணும். வயிற்றுல ஞாபகம், மூச்சுல ஞாபகம். மூச்சை நல்லா இழுக்கணும், வயிறு விரியணும், கை மேல போகணும். பிரீத் அவுட். மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சை மெதுவா விடணும். இழுக்கணும், விடணும். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு எடுத்துட்டு நல்ல மூச்சு மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு விடுறதுதான் நல்ல மூச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இழுக்கணும். அதுக்காக அப்படின்னு சொல்லக்கூடாது. மூச்சு மெதுவா இழுக்கணும்னா பொறுமையா இழுக்கணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு சரி இழுக்கலாம். 3 லிட்டர் காத்து வேணுமே. எங்கய்யா மூச்சு இழுக்க சொன்னீங்க அப்படின்னு என் மேல குறை சொல்லக்கூடாது. மூச்சை மெதுவா இழுக்க, உன்னால முடிஞ்ச அளவுக்கு இழுக்க. இப்ப நல்லா இது பண்ணிட்டு இப்ப கையை நல்லா வச்சு பிரீத் இன் வலது பக்கமா, அவுட், இன், அவுட்,
in, out, in, out. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இந்த கையை பின்னாடி நல்லா கோத்துக்கணும். இந்த பட்டக்ஸு கீழே நல்லா கோத்துக்கணும். அந்த பட்டக்ஸுக்கு என்ன பேர் தமிழ்ன்றத கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஐயா. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. என்ன கடிக்கு ஆளாயிட்டம் பாத்தீங்களா? இப்ப நல்லா அப்படியே பண்ணி அப்படியே மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சு விடணும். ரைட். 3 தடவை போதும். கழுத்துக்கு சுத்தும் போது 3 தடவை சுத்தினா போதும். இப்ப அப்படியே நல்ல ஒரு மூச்சு இழுத்துட்டு அப்படியே ஆப்போசிட். ப்ரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ஐயா, நான் முடிச்சுட்டு சொல்றேன். இது அதுக்குள்ள போயிட்டு போனா ஏங்க ஐயா நீங்க அப்படிங்க. அதனால அப்படியே இந்த முடிச்சிட்டோம். நல்லா முடிச்சுட்டு கை விரல் அப்படியே in, out, in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. அந்த காலத்துல விளையாட்டு மாதிரி இருந்ததுங்க ஐயா. மூளைக்கு நல்ல வேலை கொடுக்கிற விளையாட்டு, உடம்புக்கு நல்ல வேலை கொடுக்கிற விளையாட்டு. ஆனா அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு விளையாட்டா எனர்ஜி வேஸ்ட் பண்றதுக்குன்னே வந்து பாருங்க. கிரிக்கெட்டு வந்து எல்லாத்தையும் ஒழிச்சுதுங்க. எல்லா விளையாட்டும் ஒழிக்குது. அதனால நமக்கு பயனுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது கிரிக்கெட்னால ரொம்ப பயனுங்கன்னு சொன்னீங்கன்னா ரைட்டுங்க ஐயா. பயனே 5 பைசா பிரயோஜனம் இல்லாத வேலைக்கு இதுதான் விளையாட்டு கிரிக்கெட். அதுக்காக நான் வந்து அதை குறை சொல்லலை. அந்த காலத்து விளையாட்டு இந்த காலத்து விளையாட்டு வித்தியாசம் நிறைய இருக்கு. அதனால நான் சொல்றேன் பாரு, அந்த காலத்து விளையாட்டு என்னென்ன பயன் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து அப்படியே கை மணிக்கட்டு. பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். அப்படியே மூச்சை நல்லா எடுத்து விட்டுட்டு பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், out, in, out, in, out. நல்ல மூச்சு. இப்போ கை முட்டி. பிரீத் இன், அவுட், இன், அவுட். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். வயிறு உள்ள போகணும். வயிறே உள்ள போகணும்னு நம்ம தான் சொல்லணும். பிரீத் இன், அவுட். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். இன், அவுட். போ. நல்ல ஒரு மூச்சு இழுத்துட்டு நான் ஆரோக்கியமா இருக்கிறேங்க ஐயா. என் மனசு ஆரோக்கியமா இருக்குதுங்க ஐயா. என் உயிர் நான் சொன்னபடி கேட்குங்க ஐயான்னு நம்ம டெய்லி அப்படி நினைக்கணும். ஐயா என் மனசு என் மனசு அப்படின்னு மனசு குறை சொல்லக்கூடாது. குறை இடம் நம்ம கிட்ட வச்சுட்டு மனசை குறை சொல்றது, உடம்ப குறை சொல்றது, இத மாத்துறதாயா இந்த சரயோகம். இப்ப தோள்பட்டை. பிரீத் அவுட், இன், out, in, out, in. மூச்சு விடணும். அவுட்னா என்னங்க ஐயா? மூச்சு விடணும். இன்னன்னா மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், விடணும். ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு அப்படியே கை வச்சு மேல மூச்சு இழுக்கணும், விடணும். மூச்சு இழுக்கணும், விடணும். மூச்சு இழுக்கணும், விடணும். பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ஐயா கம்ப்யூட்டர்ல ஏசி ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு வேலை பண்றோம். நம்ம மூளைக்கு ஆசிரியர்கள்
அட்வொகேட்டுகள், சரிங்களா, போலீஸார், போலீஸ் கூட வேலை செய்யறாங்க. அந்த பெரிய பெரிய அதிகாரிங்க, மினிஸ்டருங்க, அவங்க இவங்கெல்லாம் உடம்புக்கு வேலையே கொடுக்கறது கிடையாது. மூளைக்கு வேலை கொடுக்கறது. அப்புறம் உடம்பு சொன்னபடி கேட்குமா? கேட்காது. உடம்ப நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா அது சொன்னபடி கேட்கும். அதுக்குதாங்க ஐயா 1 மணி நேரம் வாங்கன்னாலும் வரமாட்டேன்றீங்க. நம்ம என்ன பண்றது? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ அப்படியே இடுப்பு, கைய, கால ஒரு ஆட்டணுமோ 1, 2, 3, 4, 5 எல்லாமே நல்லா இருக்குதுங்கய்யா. ஆமா, எல்லாத்துக்கும் வேலை கொடுத்தா நல்லாத்தான் இருக்கும். வேலையே கொடுக்காம இருந்தா, ஆமாம்மா, ஆமா, ஆமா, ஏம்மா கால் வலிக்குதுங்கய்யா, கால் வலிக்குதுங்கய்யா. இந்த வழியெல்லாம் உங்க ஒரே நேரத்துல போயிருங்கய்யா. அப்படியே 1, 2, 3, 4, 5 அவ்வளவுதான். ஓடியே போச்சு. என்னது? உடம்புக்கு தேவையில்லாதெல்லாம் ஓடி போச்சு. இப்போ இடுப்புக்கு மேல, இடுப்புக்கு மேல சுத்தணும். நான் இடுப்ப சுத்துறேன். என் இடுப்பு இடது பக்கம் வருது, வலது பக்கம் வருது, கிழக்கு பக்கம் வருது, மேற்கு பக்கம் வருது. ஏன் கிழக்கு? இப்ப வலது சுத்தணும்னா எப்படி? முதல்ல வடக்கு. ஐயா என்னங்க ஐயா நீங்க? கிழக்கு திசை பார்த்தீங்கன்னா முதல்ல கிழக்கு, அதுக்கப்புறம் தெற்கு, மேற்கு, வடக்கு அப்படின்னு நம்ம 4 பக்கம் நம்ம வளைய வைக்கணும். அதுதான் இடுப்பு. அதனால மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். கீழே வரும்போது மூச்சு விடணும், மேல வரும்போது மூச்சு இழுக்கணும். அஷ்டதிக்கு பாலகர்களை நினைக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். ரைட். நல்லா ஆழ்ந்த மூச்சு. அப்படியே இடது பக்கம் மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். இங்க வந்த உடனே மூச்சு விடணும், இங்க வந்த உடனே மூச்சு இழுக்கணும், இங்க வந்த உடனே மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். பிரீத் அவுட், in, out, in. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு எடுத்துட்டு இப்ப காலை சேர்த்து வைக்கணும். காலை சேர்த்து வைக்காம செய்யலாமா ஐயா? கொஞ்சம் வெயிட் உள்ளவங்க கொஞ்சம் அரை காலடி அகலம் வைக்கலாம், இல்ல அரை அடி அகலம் வைக்கலாம். அதுக்கு மேல வைக்கக்கூடாது. இப்போ இடுப்புக்கு கீழே, முட்டிக்கு மேல, இந்த முட்டிக்கு கீழே ஏதாவது ஆடிச்சு, அது சரியில்லை. வேற ஒண்ணும் இல்லை. அப்படியே பிரீத் அவுட், இன். பாரு, மூச்சு விடுறேன், மூச்சு இழுக்கிறேன், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், விடணும். நல்ல மூச்சு. அதே மாதிரி மூச்சு விடணும், இழுக்கணும், விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். போதும். இப்ப இடுப்புக்கு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் முட்டி, கால் முட்டி, கால் முட்டி போட்டு நல்லா அழுத்திட்டெல்லாம் செய்யக்கூடாது. கையை தாமரை முத்திரை வச்சுட்டு சும்மா தொடரும். சும்மா தொட்டா போதும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in. மூச்சை நல்லா எடுத்து விட்டுட்டு மூச்சோட செய்தா முழுமையான பலன், மூச்சு இல்லாம செய்தா பயன். அவ்வளவுதான். பயன் இல்லைன்னு சொல்ற. மூச்சோடு செய்த முழுமையான பலன். ஆஹா, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மூச்சு இல்லாம செய்தா நல்லா இருக்கிறேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்லை. இப்ப அப்படியே ஆப்போசிட். விரிச்சு பிரீத் அவுட், இன், பிரீத் அவுட், இன். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும்,
மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும். போதும். நல்ல மூச்சு. இப்போ மணிக்கட்டுக்கும் கால் விரலுக்கும் கொடுக்கணும். நல்ல இது பண்ணி அப்படியே தாடாசனம். பிரீத்திங் out, in, out. இந்த தாடாசனம் செய்யும் போது குதிகால் தூக்க 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 கட்ட விரல் அந்த விரல்ல நிக்கிற மாதிரி நான் நிக்கணும். மாதிரி இல்ல, கட்ட விரல்ல பதுங்கி நிக்கணும். குதிகால் உள்ளங்கால் எல்லாம் தூக்கணும். ரெடி? பிரீத்திங். அப்படியே நார்மல் பிரீத்தில் இருங்க. 1 2, நல்ல கையை காதோடு வைக்கணும். 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். போதுங்க ஐயா. ஐயா, நம்ம சரத்தை மாத்துறதுக்கு அன்னைக்கே நம்ம முன்னோர்கள்லாம் நொண்டி விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்கு. நொண்டி விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்கு. வலது காலை தூக்கிட்டு இடது காலை கீழே ஊனி கட்டம் போடுவாங்க. 4 கட்டம், 4 கட்டம் இருக்கும். 1 2 3 4 கட்டம் இருக்கு. இதுல அந்த கட்டத்துக்குள்ள ஒரு ஏதோ ஒரு காயின்ஸ் மாதிரி அதுல போட்டு அந்த இதைய வந்து வெளியும் போகக்கூடாது, அந்த கட்டத்துக்குள்ள வரணும். அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அந்த கால்ல. அப்போ மூச்ச நம்ம இடது அழுத்தினா என்ன ஆகும்? வலதுக்கு மூச்சு ஓடும்ல. அப்போ வலதை அப்படி தூக்கிட்டு பாருங்க, நல்லா இப்படி வச்சுட்டு இந்த கட்டத்தை அப்படியே அப்படியே நீங்க வைக்கும்போது அப்படியே அந்த காயின்ஸ் உதைக்கணும். உதைச்சு அப்படி போகணும். அப்போ உங்களுக்கு சரமன்ற இதுல என்ன ஆச்சு? நொண்டி விளையாட்டுல சரத்தை மாத்தக்கூடிய பயிற்சிகள் நிறைய கொடுத்தாங்க. நல்லா பாருங்க. அப்ப அப்படியே 1 2 3 4. அப்புறம் அப்படியே திரும்பணும். அப்படியே திரும்பி அப்படியே 1 2 3 4. இப்படி ஒரு இதுல போயிட்டு வந்துட்டு சுசுமா நாடி ஓடணும்னா இந்த காயின்ஸ் இந்த சைடுல இருக்கிற காயின்ஸ் போகணும். அப்ப இப்ப என்ன பண்ணணும்? இப்படி ஓடுவாங்க. அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி 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 இந்த இடத்துல வந்து முடிப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வலது சுவாசம் வேலை செய்யும். இடது காலான்னா வலது சுவாசம், வலது காலா ஊன்னா இடது சுவாசம். நொண்டி விளையாட்டு அப்படியாப்பட்ட விளையாட்டு. ஒரு தடவை, சரிங்களா? ஒரே ஒரு தடவை எந்திரிக்க. முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா விடுங்க. நீங்க இப்படி வச்சு 2 காலையும் செய்யுங்க. அப்படியே 1 2 3 4. அப்படியே பின்னாடி 1 2 3 4. நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் வலது பக்கம், அப்புறம் இடது பக்கம் அப்படியே வளையணும். 1 2 3 4 5 6 7 8. அப்படியே 1 பின்னாடி 2 3 4 5 6 7 8. ரிலாக்ஸ். போதும். அப்படியே நல்லா கை கால் உதறிட்டு என்னை திட்டிட்டு இந்த ஆளை காலங்காத்தா வந்து அப்படி இப்படியே உடம்ப ஒரு பாடு படுத்திடுறாரு ஐயா. அப்படியே 1 1 2 2. ரிலாக்ஸ். இது இடுப்பெல்லாம் ஃப்ரீ ஆயிடும். நல்லா உட்காந்து நல்லா கால் நல்லா ஃப்ரீ பண்ணி அப்படியே
பட்டர்ஃப்ளை. இனி நோக்க உட்கார வேண்டியா. 1 2 3 4 5. அப்படியே இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். ஐயா நீங்க எப்படி வேணா உட்காருங்க, ஆனா நிமிந்து உட்காருங்க. எப்படி வேணா உட்காருங்க, நிமிந்து உட்காருங்க. இப்ப நம்ம ஏன் தும்மல் வருது, இந்த தும்மல், விக்கல், இருமல், கொட்டாவி, சரிங்களா, மழை ஜலம், வாமிட், இது எதையுமே அடக்கக்கூடாது. அடக்கினால் ஆபத்து, அடக்கினால் ஆபத்து. அதை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல போட்டிருக்கேன். இன்னைக்கு பதிவுல போட போறேன். படிச்சு பாருங்க. இந்த ஆளுக்கு வேலையே இல்லை, டெய்லி ஏதோன்னு சொல்லிட்டு போட்டே இருக்குது. திட்டினா திட்டிட்டு போங்க, கேட்கறவங்க கேட்டுக்கிட்டு. அதனால இந்த பதிவுகள் பார்த்து படிச்சுட்டு அதை நீங்க சொல்லுங்க, ஏன் இது தப்பு, தவறுன்னு சொல்லுங்க. நான் தான் பெரிய ஆடு, நான் தான் கொம்பன்ற நான் சொல்லலை. என்கிட்ட இல்லாத விஷயம் உங்ககிட்ட இருக்கும், உங்ககிட்ட இல்லாத விஷயம் என்கிட்ட இருக்கு. இதை பரிமாற்றம் பண்ணிக்கலாம். நம்ம போடுற பதிவுகள்ல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க எடுத்து சொல்லலாம், தாராளமா எடுத்து சொல்லலாம். இவர்கிட்ட எப்படிடா சொல்றது, அந்த கதை எதாவது நினைக்கவே வேண்டாம். அதனால எல்லாரும் எல்லா ஒரு இதுல அவங்க பெருசா தான் இருப்பாங்க, சரிங்களா. ஓ, எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரு, சரிங்களா. இப்போ என் கூட படிச்ச பையன் மினிஸ்டர், மினிஸ்டரா இருக்காப்படி. இப்ப வாத்தியாரு மினிஸ்டர்கிட்ட போனா, டேய் வாடா அப்படின்னு கூப்பிட முடியுமா? கூப்பிடலாம். அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். என்ன நாங்க எதிர்பார்க்கறது அதுதான். அதனால ஸ்கூல்ல போய் அதே டெஸ்க்ல உட்காரணும்னு நினைச்சேன். நான் அந்த காலத்துல ஒரு காலத்துல நினைச்சேன். நானு நான் பெரியவனாகி டெஸ்க்ல என் பேரை வேற இன்சில் வேற போட்டேன். எது SRTன்னு அந்த காம்பஸ் இருக்கும் பார்த்தீங்களா, போட்டு குடஞ்சி 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 இந்த ஆழத்தை போட்டு போட்டு வச்ச வாத்தியார் வந்தாரு. ஏய் என்ன இது உங்க சொத்தா, என்ன இந்த மாதிரி எழுதி வச்சிருக்க, நீ மறுபடியும் இங்க உட்காரவா போற? ஐயா ஏதோ ஒரு காலத்துல உட்காருவன்றதாக எழுதி வச்சேன். ஆட சொன்ன மாதிரியே நாங்க ஒரு மீட்டிங் போட்டோம். நான் 40 வருஷம் 30 வருஷம் பிரிஞ்சுட்டு 30வது வருஷம் எல்லாம் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் வச்சோம். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா, நாங்க உட்கார்ந்த ரூம், நான் உட்கார்ந்த டெஸ்கே எனக்கு வந்துருச்சு. பார்த்தேன். எஸ்ஆர்டி நாங்க அன்னைக்கு எழுதுனது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடத்தியே காட்டும். அதனால நீங்க நல்லதா நினைங்க, நல்லது நடக்கும். இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்க நினைக்கிறது நடக்கும்ன்றதுக்காக சொல்ல வந்தேன். உடம்புல ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆரோக்கியம் வந்துடும். இவர்கிட்ட வந்துட்டோம், போ வருமா வராதா, சரி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப லேட்டா வரும். வராமல போகுது, ரொம்ப வரும், லேட்டா வரும். போனா 2 நாள்ல கரெக்ட் ஆயிரும்னா ஆயிரும். சரி, இப்போ இந்த தும்மல், விக்கல், இருமல், அதுக்கப்புறம் வாமிட், மனஜலம் எதையுமே நீங்க அடக்கக்கூடாது. அடக்கினால் என்ன ஆகும் அதை நான் சொல்றேன், சரிங்களா. ஒரு 1/4 மணி நேரம் ஏங்கய்யா அறுக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா அறுத்தாலும் பரவாயில்ல, நம்ம கேட்டுக்கலாம். பாருங்க, தும்மல்
காலையில் எந்திரிச்சா அடுக்கு தும்மலா வருது. ஏன் வருது? யாராவது யோசனை பண்ணீங்களா? தும்மல் வருது. அத அந்த இடத்துல தும்பணும். தும்மியே ஆகணும். அடைச்சிட்டு அப்படி ஓடுனீங்க, உங்க நுரையீரல் அடைச்சிக்கும். அப்போ நீங்க தும்மல் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, சும்மா தும்மல் வருமா? வீட்டை பெருக்கிறோம், தூசெல்லாம் வந்து மூக்குக்குள்ள போகும்போது தும்மல் வரும். ரோட்ல போறீங்க, ஒரு வண்டி வருது, ஒரு லாரி வருது, மண்ணி ரோட்ல போறீங்க, அப்படியே டப்புன்னு போய் மூச்சு காத்து எல்லாம் மூக்குக்குள்ள வரும்போது தும்மல் வரும். அப்போ தேவையில்லாத தூசுக்கள் நுரையீரலுக்குள் நுழைந்தவுடன் மூளை என்ற அந்த சக்தி, ஏய் நுரையீரல் இது தேவையில்லாதது, வெளியேத்து, ஒரு தும்மல் மூலியமா வெளியேத்து ஐயா. சும்மாவா 40 50 தூசு உள்ள வந்திருக்கீங்கயா, 5 தும்மல் எடு. 5 தும்மல் எடுத்தா வெளியே போயிடுவான். அதுக்காக என்ன பண்ணுவோம்? அப்போ 5 வெளியே வரும். நம்ம ஆளுக வேற, ஏய் வீட்டுக்குள்ள நல்லதெல்லாம் பேசும்போது தும்மக்கூடாது, கோயில்ல தும்மக்கூடாது, நல்ல விஷயம் பேசும்போது தும்மக்கூடாதுன்னு சொன்னதுனால என்ன பண்ணுவான்னா, அப்படியே அடக்கிட்டு ஓடிக்கும். இது அடக்கணும். இந்த தூசு படும்பாவி என்ன அடக்குறாங்க ஐயா. ஏப்பா நீ உத்தரவு கொடுத்த, என்னால செய்ய முடியலையே. கர்ச்சீப்பை வேறு அடைச்சு வச்சு மூச்சு தும்ப முடியாம செய்யறாரு. என்னவோ பண்ணுங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லி மூளைக்கு நுரையீரல் உத்தரவு கொடுத்துரும் மூளைக்கு. அப்படியா? ஓ, தும்மலை நிப்பிட்டானே. ஆனா நான் இறைவன் கொடுத்த இதையே நான் விட மாட்டேன். நீ வேணா நின்னுக்கோ, நீ வேலை செய்யட்டு போ அப்படின்னு சொல்லி நுரையீரலை, என்னால முடியாதுன்னு நுரையீரல் நிற்கும். அப்போ நீ வேலை செய்ய மாட்ட. ரைட், நான் அடுத்தவனை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? தண்ணி தண்ணி தண்ணியா ஒரு திரவத்தை உற்பத்தி பண்ணி சளியா வெளியேற்றும். என்ன தும்மல் அடக்குனீங்கன்னா சளி பிடிக்கும். எதனால சளி பிடிக்குது? நுரையீரலுக்குள்ள இருக்கிற தூச வெளியேற்றுறதுக்காக. யார் யாருக்கு சளி அதிகமா டெய்லி பிடிச்சிட்டே இருக்குதோ அவங்களுக்கு நுரையீரல்ல அவ்வளவு குப்பைகள் இருக்குது. அத வெளியேற்றுதான் நசிய தைலம். நசிய தைலத்தை விட்டீங்கன்னா தும்மல் தும்மலா வந்துட்டே இருக்கும், இருமல் வந்துட்டே இருக்கும், எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கு வெளியேற்றக்கூடிய உணவுகள் கொடுக்கணும். அதுதான் கபம் 96 உணவு. இந்த எதாச்சும் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த குடிச்சாதான் அது போகும். அப்போ சளி பிடிக்கும். சளி மூக்கு தண்ணியா வரும். ஓ, சளி பிடிச்சிருச்சு, மூக்கு அடைச்சிருச்சு, என்னால முடியல. மூக்கு வழியா சளி வர வர அந்த தூசு ஒவ்வொன்னா வெளியேறிட்டே இருக்கும். அப்ப சளி வந்துட்டே இருக்கும். தூசு வெளியே போனதுக்கு அப்புறம் சுத்தமான சளி நின்று போகும். அதுக்காக சளி 2 நாள் 3 நாள் இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருந்தா ஓவரா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பயிற்சிகளை கொடுக்கணும். அந்த இதையை வெளியேற்றணும். சளி பிடிக்குது, ஏன் பிடிக்குது? தும்மல் அடக்குனீங்க, தூசு வெளியேறல, சளி பிடிச்சு அந்த தூசை வெளியேற்றதுக்காக சளி பிடிச்சது. டாக்டர் எனக்கு சளி பிடிச்சிடுச்சு. மூக்குல ஒழுகுனா போதும், உடனே குழந்தைக்கு சளி பிடிச்சிச்சு, ஆகாது, வாடா டாக்டர் கிட்ட போலாம். சளி பிடிச்சா பிடிச்சிட்டு போதுன்னு விட்டுட்டா நல்லவங்க. டாக்டர் கிட்ட போனீங்க, நீங்க கெட்டவங்க. நீங்க கெட்டது இல்லாம அவனையும் சேர்த்து போய் கடை வைக்கிறீங்க. அப்போ சளி பிடிச்சா என்ன பண்ணணும்? அது அப்புறம் சொல்றேன். இப்ப சளி இந்த பிடிக்குதுன்னா மூக்கு வரும், மூக்குல அதை வெளியேற்றணும், சிந்திடணும். அதை விட்டு அப்படி செய்யக்கூடாது, அதை வெளியேற்றணும். சிந்தியனை கட்சி பெச்சு தொடச்சிக்கணும். இப்போ நீங்க சிந்தனா அந்த தூசு வெளியேறிடும். நீங்க சிந்தனை டாக்டர்கிட்ட போனீங்க, இந்த தூசு பல தூசா மாறும். வெளியே இருக்கிற மறுபடியும் வருமல் உள்ள பல தூசா மாறும்.
இது மாறி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுல சரி, இதுவும் என்னால சளி பிடிச்சி ஒன்றும் பண்ண முடியல, அவன் டாக்டர் போட்டு அடைச்சிட்டு அப்படின்னு சொன்னார்னா அப்புறம் சரி இருமலை உண்டாக்கும். சரி இருமலாவது அந்த சளி கெட்டி கெட்டியா மாறி அந்த தூசுகள்லாம் வெளியே வரும். தூசுகள்லாம் வெளியே வர்றதுக்கு இருமலா வரும். எங்க அடிக்குதுன்னு பாருங்க, இரும்பி பாருங்க. நுரையீரல் மூலாதாரத்தை இழுத்து நுரையீரலை இழுத்துதான் வெளியே வரும். அப்போ நுரையீரல் இருக்கிற சளிய குப்பைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு இருமல். ஐயா தொண்டையெல்லாம் வலிக்குதுங்கய்யா, இருமல் தாங்க முடியலைங்கய்யா, இதுக்கு ஒரு மருந்து கொடுங்கய்யா, மருந்த வாங்கி உள்ள போட்டீங்க, என்னடா இருமனாலும் இரும்ப வேண்டாம்னு சொல்லி மாத்திரை போட்டான், என்னால இரும்ப முடியாதுன்னு சொல்லி மூளை இந்த என்ன பண்ணும், நுரையீரல் உத்தரவு கொடுக்கும். சரி நீ இருமாட்டி போ அப்படின்னு நான் வேற கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணும், காய்ச்சலை உண்டு பண்ணும். எதுக்கு? எல்லாம் சூடாகி அந்த தூசு எல்லாம் வெளியே வந்துடும். சூடானாலே தூசு நெருப்பு என்ன பண்ணும், எல்லாம் எரிச்சிரும் இல்ல, காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்த உடனே நம்ம ஆளுக ஆ காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்தா நல்லது, கெட்டதெல்லாம் கிடையாது. எனக்கு காய்ச்சலே வரமாட்டேங்குது ஏங்கிட்டு இருக்கிறேன். என்னடாக்கா நாங்கெல்லாம் காய்ச்சல் வரணும்னாலும் ஒரு நாள் காய்ச்சல் நாங்களே வர வச்சிருவோம். அது ஒரு டெக்னிக்கல் இருக்குது. காய்ச்சலை வச்சு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துருவோம். காய்ச்சலே வரும், உண்ணா நோன்பு வேற இருந்துருவோம், ரெஸ்ட் கொடுத்துருவோம். காய்ச்சலை வர வச்சு நான் ரெஸ்ட் கொடுப்பேன். என்னவோ வரமாட்டேங்குது, காய்ச்சலே வரமாட்டேங்குது, சளியும் பிடிக்க மாட்டேங்குது, குடியனாலும் பிடிக்க மாட்டேங்குது. அப்போ தூசி இருந்தா தானே சளி பிடிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இருமலை இரும்பி 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 வர வச்சிடணும். அது ரொம்ப நாள் அதுக்கு வராது. அதுக்கு என்ன பண்ணணும், இருமல் வந்தா மின்சார தைலம் அப்படின்னு ஒரு தைலம், அந்த தைலத்தை தண்ணியில அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஆங்கில மருத்துவர் கொடுக்கறது அப்படியே இருமலை வர வேண்டாம் நீ உள்ளேயே இருந்து நிக்க வைக்கும். இந்த மின்சாரத்தை நாங்க கொடுக்கிற சித்த வைத்தியர்கள் ஆயுர்வேதால என்ன பண்ணனா, அதைய நல்லா கலக்கி கரைச்சி மறுபடியும் வெளியே கொண்டு வரும். அந்த தைலம் மின்சார தைலம் மூச்சு இழுத்தீங்கன்னா அப்படியே நல்லா கரைச்சிடும். கரைச்சி அதுக்கப்புறம் இருமுனீங்கன்னா வெளியே வந்துடும், அந்த சூடு உஷ்ணமாகி சரியா போகும். இது இருமலை நிப்பாட்டி காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தா என்ன ஆகும், உடம்பு சூடாகும். நீங்க என்ன பண்ணுவீங்க, காய்ச்சல் வந்துருச்சு. எதனால காய்ச்சல் வருது, 98.4 டிகிரி பேரன்கேட்டுக்கு மேல போனா காய்ச்சல், கீழே வந்தா குளிர் காய்ச்சல். சரிங்களா? அப்போ நம்ம காய்ச்சல் நல்லா சூடாகி அந்த எரிச்சு அதை வெளி தள்ளக்கூடியதுதான் காய்ச்சல். அடக்குனீங்கன்னு வைங்க, கொப்பளம் வரும், கொப்பளம் கொப்பளமா வரும், புண்ணு புண்ணா வரும். சரி இந்த இதுலயாவது வெளியேற்றலாம்னு சொல்லி அப்போ அது என்ன பண்ணும், கொப்பளம் வந்தா அது அப்படியே பழுத்து அந்த சீல், அந்த இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே வந்து அதான் சீலா மாறும். அந்த சீல் என்னது, இந்த கொப்பளத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணுன்றது நம்ம உடம்புல இருக்கிற செல்கள், வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் அங்க நிக்கும். நின்று அதையெல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த குப்பைகள் எல்லாம் வெளியேற்றி அதுவும் செத்தும் போடும். வெள்ளை அணுக்கள் இந்த குப்பை கூட வந்த பாருங்க, குப்பை என்ன வேலை பண்ணுதுன்னு பாருங்க, அது வெள்ளை அணுக்களை சாகடிச்சிடும். அப்போ வெள்ளை அணுக்கள் சாகடிச்சா அதான் சீலா வெளியே வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை புண்ணு வந்தா வந்துட்டு போட்டு அந்த அறுவை சிகிச்சையெல்லாம் செய்யக்கூடாது. நல்லா அதே ஒரு 2 நாள் ஆனா படுத்துரும். சுண்ணாம்பு, அந்த காலத்துல சுண்ணாம்பு கல் சுண்ணாம்பு இருந்தது. அதே ஒரு துணியில தொடச்சி அது மேல அப்படியே போட்டு வச்சுட்டோம்னா அது தானா உடைஞ்சிடும், சீரழா வெளியே வரும். மற்றபடி எந்த ப்ராப்ளம் இல்லை. போய் இன்ஜெக்ஷன் பண்ணீங்க, 1 மாசம் கழிச்சு வேற இடத்துல வரும், 1 மாசம் கழிச்சு அடுத்த இடத்துல வரும். இதெல்லாம் முடிச்சதுன்னா முகத்துல திப்பு முகப்புருன்னு சொல்றோம், முகப்பரு, அந்த திப்பிள்ஸா அது மாதிரி நிறைய ஏறிக்கும். அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் இதையும் போட்டு அடைச்சிங்க,
கேன்சர். அதுதான் கடைசியில கேன்சர். தீர்க்க முடியாத வர்றது. இதெல்லாம் யாரு செய்யறது? நம்ம தான் செய்யறது. கேன்சரை யாரு உருவாக்குனது? நம்ம தான். ஏன்? அடக்குனதுனாலதான். அப்புறம் இதெல்லாம் அடக்குவீங்க. கேன்சர் உடனே வராது. இந்த இந்த இருமல், இந்த காய்ச்சல் அடக்குறீங்கல்ல, காய்ச்சல் அடக்குனதுக்கு அப்புறம் என்ன வரும்னா, வயித்துல குப்பைகள நெறைய இருக்குது. சரி, வாமிட்டா எடுக்கலாம்னு சொல்லிட்டு வாமிட் அப்பதான் வந்து நல்ல ஒரு கலக்கு கலக்கி அந்த வாமிட் வந்தா, வாமிட்ட எடுத்துறணும். எடுத்ததுன்னா, குப்பையெல்லாம் வெளிய போயிருமே! நம்ம நல்லா இருப்போமே! ஒரு மயக்கம் வருது, மோஷன் வருது அப்டின்னா என்ன ஆகும்? வாமிட் வரும். வாமிட் வந்தா என்ன ஆகும்? எல்லாம் நல்லாயிரும். வாமிட் வந்தோனே பாருங்க நல்லாயிரும். வாமிட் வருதேன்னு சொல்லி மாத்திரைக்கு போட்டீங்க. என்னய்யா! வாமிட் எடுத்தாலும் என்னய்யா பண்றது இந்த ஆளுகிட்ட? வாமிட் எடுக்கவும் விடமாட்டாங்கறான். மூளைகிட்ட உத்தரவு. நான் வேலை செய்ய முடியாது என்னால. அப்படின்னு சொல்லி அந்த உந்துதல் வந்து நின்னு போகும். நின்னதுக்கு அப்புறம் இந்த வாமிட் அடக்குனா இதுதான் வரும். வாமிட் ஆனதுக்கு அப்புறம் வாமிட் அடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பேதியாகும். லூஸ் மோஷன் பேதியாகும். சரி, பேதியாவது ஆகியாவது இவன் வெளிய தள்ளலாம்னு சொல்லிட்டு பேதியாகும். இந்த பேதியும் நல்லா போற வரல போற பேதியான இன்னும் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? உடம்புல நீர் சத்து கம்மியாகும். உப்பு சத்து கம்மியாகும். இதுக்கு என்ன பண்ணணும்? பேதி ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம என்ன பண்ணணும்னா, 1 லிட்டர் தண்ணீல கல்லுப்பு 1 ஸ்பூன், சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை போடக்கூடாது. கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு 1 ஸ்பூன் இதெல்லாம் கலக்கி பேதி ஆச்சா உடனே 1 டம்ளர் குடிங்க. பேதி ஆச்சா அப்ப வந்து எல்லாம் இருக்கிறத கலக்கி பேதி ஆகி வச்சு சாப் நல்லா ஆளப்பாடி நல்லா இந்தா கை குடுக்கும். நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அடைக்கும். அடைக்கிட்டு பேதி நின்னு போச்சு. மனம் கட்டி போச்சு. அப்புறம் மலத்த வெளிய வராது. முக்கு முக்குன்னு போய் அங்க போய் டாய்லெட் போது, சாமி, முருகா, விநாயகா, அப்பா, அப்பா, வெளிய வாடா, வெளிய வாடா. வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நீதான் டாக்டர்கிட்ட போய் மாத்திரைய போட்டுட்டியே. நான் உருண்டையாகி நின்னுட்டேன். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன்னு. என்ன பண்றது? நம்ம தான் கெடுத்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் போவோம். நாங்க என்ன பண்ணுவோம்? நல்ல அதனால தான் தண்ணி குடிச்சேன்னு வைங்க, இருக்கிறதெல்லாம் போகும். கட்டுமா மலம்? கட்டாது. மலம் கட்டாது. அதனால இந்த மாரி செய்து செய்து நம்ம வந்து கரெக்ட் அதுக்கு தான் வந்து அந்த காலத்திலேயே சொன்னாங்க, நாள் 2 காலையிலயும், மாலையிலயும் மலத்த வெளியேத்திரு. 3 வேளை சாப்பிடுறேன்ப்பா. 2 வேளை மலத்த கழி நல்லா இருப்ப. நான் இன்னைக்கு போனா, நான் நாளைக்கு காலையில தான் போவேன். பரவால்ல. அப்படியாவது கரெக்ட்டா போயிருங்க. அப்ப மலத்த அடக்குனா எல்லா வியாதியும் வரும். ரத்தம் கெட்டு போகும். ரத்தம் யார் யாருக்கு கெடுதோ, மலத்த நீங்க அடக்குறீங்கன்னு அர்த்தம். மலத்த அடக்கக்கூடாது. அப்ப தண்ணி நெறைய குடிக்கணும். யூரின் யூரின் அடக்கக்கூடாது. யூரின் அடக்குனீங்கன்னா என்ன ஆகும்? கல்லு. யூரின்ல கல்லு, பித்தப்பையில கல்லு உண்டாகுறதுக்கு அதுதான் காரணம். அதனால முக்கறீங்க. முக்கி, 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 முக்கி ரொம்ப முக்கவும் கூடாது. நல்லா உட்கார்ந்துட்டு, போய் டாய்லெட்ல உட்கார்ந்துட்டு, அம்மா! நான் என்ன சொல்றேன் முக்கணும். ஆனா பாருங்க, கட்டை விரல வச்சுட்டு, நெருப்போட நெருப்பு இப்படி வச்சுட்டு, அவ்வளவுதான். சர்றன்னு பப்புன்னு வந்துரும் வெளிய. ஏன்னா நெருப்பு. டாய்லெட் போகும்போது என்ன சுவாசம் ஓடணும்? வலது சுவாசம் ஓடும்போது டாய்லெட் போகணும். வலது சுவாசம் ஓடும்போது டாய்லெட் போகணுமா? எப்பயா வலது சுவாசம் ஓடுறது? இருக்கே நம்ம கிட்டதான். நல்ல இப்படி ஊடி இப்படி உட்கார்ந்து கட்டை வரல இடது கட்டை வரல ஒரு அழுத்தீங்கன்னு வைங்க, வலது சுவாசம் ஓடிடும். ஓடுங்க பாத்ரூமுக்கு. வயிறு நல்லா எக்கி விடுங்க. நவுளி அதுக்குதான் நவுளி சொன்னேன். அப்படியே ரொட்டேட்டிங் பண்றது. அது நான் போக போக சொல்லி தரேன்.
சரிங்களா? இடது பக்கம், வலது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம், வலது பக்கம் வந்த உடனே பர்ன்னு போயிரும். அ நான் பாட்டுக்கு போறேன்ப்பா, நீ நல்லா ஃப்ரீயா இரு. நாள் 2, வாரம் 2. வாரம் 2ன்னா, வாரத்துல பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். ஆண்கள் வந்து புதன்கிழமையும், சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். நம்ம ஆளுக இந்த 2த்தையும் விட்டு போட்டு, ஞாயித்துக்கிழமை லீவுங்க ஐயா. எங்களுக்கு ஞாயித்துக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க ஐயா. ஞாயித்துக்கிழமை யார் யார் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களோ, நான் தப்பு சொல்லல. யாரையும் நான் திட்டல. உண்மைய சொல்றேன். ஞாயித்துக்கிழமை யார் யார் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களோ, அவங்கள் வீட்டில் பொருளாதார நஷ்டங்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இதெல்லாம் கண்டிப்பா வரும். அப்படி இல்லையா? கண்டிப்பா. என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாள். சூரியன் யாரு? நெருப்புக்காரகன். நீங்க செய்தது என்ன? சந்திரனை போய் நல்ல சூடுல போய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சீங்கன்னா தலபாரம் வரும், தலைவலி வரும், காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். அதனால தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. நம்மாலே சும்மா ஒண்ணு சொல்லலைங்க ஐயா, நிஜமா சொல்லியிருக்காங்க. சனி நீராடு ஏன் சொன்னாங்க? ஏன் திங்கள் நீராடு, ஞாயிற்றுக்கிழமை நீராடுன்னு சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனால இது வாரம் 2ன்னா நம்ம உடம்பு சூடாகி கண்ணு நல்லா தெரியும். அது நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? கண்ணு நல்லா தெரியும், எல்லா பிரச்சனையும் போகும். பெண்கள் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி. வாத உடம்பு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாத உடம்புக்கு நொச்சி தைலம், நொச்சி தைலத்தை போட்டு எண்ணெய் காய்ச்சி தேய்க்கணும். பித்த உடம்புக்காரருக்கு பொன்னாங்கண்ணி கீரை. சரிங்களா? சனித்தொலைக்கு வாத நாராயணன், வாத நாராயணன் இருக்குது. சனித்தொலைக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்வம், வில்வ இலை போட்டு முசு முசுக்க இலை போட்டு இது பண்ணி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், போயிடும். இதெல்லாம் தெரியாம நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் தேய்ச்சா எல்லாம் போயிருங்க ஐயா. அதுக்குதான் பேரு நல்லெண்ணெய். ஏன் வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாமே நம்ம முன்னோர்கள்? ஏன் நல்ல எண்ணெய் பேர் வச்சாண்டே? இதுதான்ப்பா நல்லது. நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய். அதனால எள்ளெண்ணெயை நீங்க தேய்ச்சிங்கனாலே போதும். நீங்க எந்த நொச்சி தைலம் தேட வேண்டாம், வாதநாரம் தேட வேண்டாம், முசு முசுக்க தேட வேண்டாம். நல்ல எண்ணெய நல்லபடியா நீ காய்ச்சி அன்னைக்கு சொன்ன நாள்ல நீ தேய்ச்சி குடி, உடம்பு உஷ்ணம் அடங்கிடும். அப்புறம் 15 நாள், நாள் 2, வாரம் 2, மாதம் 2. மாதம் இதோட முடிச்சுக்கிறேன் நான். வாதம் 2, வாதம் 2ன்னா 15 நாளைக்கு ஒரு வாமிட் இருக்கணும். சரிங்களா? இன்னொன்னு இருக்குது. அதை சொன்னா நாங்கெல்லாம் எங்கய்யா போறது அப்படின்னு பல கேள்விகள் வரும். அதனால அந்த நான் சப்ஜெக்டுக்கு போகல. அதை நான் இன்னொரு நாளைக்கு விளக்குறேன். சரிங்களா? 15 நாளைக்கு அப்புறம் மேரேஜ் ஆனவங்க 15 நாளைக்கு ஒரு தடவை தான் உறவுன்றது இருக்கணும். சரிங்களா? ஆகாதவங்க 15 நாளைக்கு ஒரு தடவை வாமிட் எடுக்கணும். வாமிட் எடுக்கிற முறை நான் இன்னொரு நாளைக்கு விளக்குறேன். சரிங்களா? வாமிட் வந்து ஒண்ணும் இல்ல. 1 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணியில 1 கை உப்பு, கல்லுப்பு போடணும். அதைய எடுத்து அப்படியே கட 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 கடன்னு குடிக்கணும். குடிச்சிட்டு நீங்க எந்திரிச்சு நிக்கிறதுக்குள்ள அப்படியே குழப்பி அப்புறம் வாசன்னு வந்துடும். அவ்வளவுதான். உள்ள இருக்கிற அழுக்கு பித்தம் கித்தம் எல்லாம் வந்துடும் வெளியே. செய்யணுங்க ஐயா, இதெல்லாம் இத்தனை முறை எனக்கு செய்யணும். ஆமாங்க ஐயா, யாருமே சொல்லலைங்க ஐயா, நீங்களாவது சொன்னீங்களே ஐயா அப்படிங்கன்னா பரவாயில்ல. இந்த ஆளுக்கு வேற இல்ல, என்னவோ போட்டு அறுக்கிறாரு அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல. சரிங்களா? அப்புறம் வருடம் 2, 6 மாசத்துக்கு ஒருங்க பேதிக்கு சாப்பிடணும். 6 மாசத்துக்கு ஒரு பேதிக்கு சாப்பிட்டு வயிற்றுல இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டீங்க ஐயா. அப்பா நிம்மதியா இருக்கேன். தொந்தி இல்ல, கிந்தி இல்ல, பந்தி இல்ல.
நான் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் பேதி. அதனாலதான் நான் வந்து எல்லாருக்குமே பேதி மருந்து நான் இலவசமா தான் கொடுப்பேன். யாருக்கு நான் வந்து பேதிக்கு மருந்துக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேன். நான் முதல்ல இப்ப என்கிட்ட ஸ்டாக்ல இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்குது. இனிமேல் ஏதாவது என்கிட்ட கேட்டீங்கன்னா அது கூட பேதி மாத்திரை சேர்த்து அனுப்புவேன். பேதி மாத்திரை உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. 4 பேரா? 4 மாத்திரை அனுப்புவேன். அதை நீங்க பேதிக்கு சாப்பிட்டு ஃப்ரீ ஆயிக்கோங்க. நம்ம பேதி மாத்திரை 9 தடவை பேதி ஆகும். சர்ற சர்ற சர்றன்னு அப்பவே வராது. ஒவ்வொரு தடவையும் நல்லா சுடுதண்ணி குடிச்சீங்கன்னா பேதி ஆகும். அரை நாள் ஆகும். காலையில பட்னி. ஆனா நீங்க நல்லா கெட்டி ஆயிருவீங்க. அங்க பட்னியானா நீங்க நல்லா கெட்டி. அவ்வளவுதான். இது மாதிரி சாப்பிட்டு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். மத்தபடி எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இது மேல எதுவும் இல்லை. எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. நாளைக்கு சுகரை பத்தி நான் இது பண்ணிட்டேன். பிரஷரை பத்தி சொன்னேன். ஆனா அது சரியா ஆகல. நாளைக்கு மலச்சிக்கல் பத்தி பார்க்கணும். சரி, இந்த ஒரு வாரம் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னா தான் அடுத்ததுக்கு நம்ம கரெக்டா சரியா போக முடியும். இப்ப நம்ம ஃப்ரீ பண்ணிக்கிறேன் இதைய. இப்ப நம்ம வந்து மூச்சு பயிற்சி வருவோம். ஐயா மூச்சு பயிற்சியா? டைம் வேற ஆச்சுங்க ஐயா. பரவாயில்ல, இன்னும் இருக்குது, 1/4 மணி நேரம் இருக்கு. சரிங்களா? நல்லா உட்கார்ந்து சுக பிராணாயாமம் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து சுக பிராணாயாமத்துக்கு வஜ்ராசனம் உட்கார்ந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொல்றேன் வஜ்ராசனம், பத்மாசனம், கோமுகாசனம், சித்தாசனம் எல்லா ஆசனமும் போட்டு பழகணும். உயர்வாத ஆசனம் போட்டா நமக்கு அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வராது. சரிங்களா? ரைட், அது பார்க்கலாம். நல்லா மூச்சு இழுத்து மெதுவாக பிரீத் இன் பிரீத் அவுட். சுக பிராணாயாமம் மெதுவா இழுத்து மெதுவா விடுறீங்க. சிரிச்ச முகத்தோட இருக்கணும். மூச்சை மெதுவா கவனத்தோட இழுக்கணும். மூச்சு இழுக்கும் போது வயிறு விரியணும். மூச்சு விடும்போது வயிறு உள்ள போகணும். போதும். இப்போ இது ஏன் செய்தோம்? மூச்சு இழுத்ததுனால நம்ம ஒரு 2 நிமிஷம் மூச்சு, 1 நிமிஷமாவது மூச்சை நல்லா இழுக்கிறதுனால உடம்புக்குள்ள போய் இருக்கிற அடுக்குகளை வெளியே தள்ளி மூச்சு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்ப நிக்குது. இப்போ கபாலத்தில் இருக்கிற அடுக்கு சளி, தொண்டையில் இருக்கிற சளி, கன்னத்தில் இருக்கிற சளி, தொண்டை இருக்கிற சளியெல்லாம் வெளியேறணும். இது கபாலபாத்தி. நல்ல இந்த ஆதி முத்ரா. இது ஆதி முத்ரா. இப்படி வச்சா ஆதி முத்ரா, இப்படி வச்சா மகா முத்ரா. தொப்புள் கடியில வச்சுட்டு மூச்சை வேகமா வெளியேற்றுங்க. பத்து அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கழுத்தை டவுன் பண்ணி பசிகா சுவாச பாதையை சுத்தம் பண்ணணும். சுவாச பாதையை சுத்தம் பண்ணணும். எப்படி? சுவாச பாதையை சுத்தம் பண்றேன்னு சொல்லி போட்டு இது சுத்தம் ஆகணும்னு சொல்லிட்டு 10 தடவை தான் நான் சொல்லியிருக்கேன்.
10 தடவைக்கு மேல செய்யக்கூடாது. செஞ்சா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. சூடு ஏறி கிட்னி முதல்ல சிறுநீரகம் பாதிக்கும். அப்படியா? நான் செய்ய மாட்டேங்கய்யா. செய்யாம இருந்தாலும் வம்பு. அதுதான் 10 தடவை செய்யு. 15 தடவை செய். போதும். 10 தடவை போதும் காலையில. அதுக்கப்புறம் நீங்க மத்தியான நேரத்துல எவ்வளவு வேணா செஞ்சுக்கலாம். ஒண்ணும் பண்ணாது. காலையில முதல்ல அதே இப்படி புடிச்சு இழுக்கு புடிச்சிட்டு இருக்குது. இத எடுத்த உடனே இப்படி செஞ்சுட்டே இருந்தா என்ன ஆகும்? சூடு ஓவர் ஆயிடும். அதனால இப்ப மெதுவா குடிச்சோம்னா, அப்பா நான் நல்லா விரியிறேன். நான் நல்லா விரியிறேன். நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நல்லா சுத்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்லும். நீங்க ஓவரா குடுத்தா, "அப்பா என்னால முடியல. அப்பா என்னால முடியல. என்னால முடியலடா நிப்பாட்டு." நிப்பாட்ட மாட்டேன். நான் 50 தடவை, 100 தடவை செய்வேன். செஞ்சீங்கன்னா அது நின்னுடும். தயவு செய்து செய்யாதீங்க. 10 தடவை தான் அதுக்கு மேல செய்யக்கூடாது. நல்லதென்று அதிகமாகவும் செய்யக்கூடாது. அமிர்தமாயினும் என்ன பண்ணும்? அளவுக்கு மீறிய அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அதனால அமிர்தமா இருந்தாலும் நீ அளவா தான் சாப்பிடணும். 1 ஸ்பூன்னா 1 ஸ்பூன் தான் சாப்பிடணும். 9 ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா, அதுக்கு அவ்வளவுதான். கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலான்னு அது வந்துரும். அதனால அதுக்கப்புறம் மூச்ச நல்லா எடுத்துட்டு இப்ப வந்து என்ன பண்ணணும்? பஸ்திரிக்கா பண்றோம். இப்ப என்ன பண்ணணும்? இழுத்து விடணும். நாடி சோதனா. மூச்சு இழுத்து லெஃப்ட்ல விடணும். லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல விடணும். இங்க ஒண்ணு கவனிக்கணும். கவனிக்கணுமா? ஆமா. எந்த ஹோல்ஸ் ஃப்ரீயா இருக்கோ, அது வழியா இழுத்து அடைச்ச பக்கம் விடணும். அடைச்ச பக்கம் இழுக்கவே கூடாது. நாடி சோதனை நான் சொன்னாலும் 2 மூக்கு வழியா செய்யுங்கன்னு சொன்னாலும், நீங்க அப்படி செய்யக்கூடாது. எந்த ஹோல்ஸ் வழியா ஓடுதோ அதை இழுத்து ஓடாத பக்கம் விடணும். சரிங்களா? வலது ஓடுனா வலது பக்கம் இழுங்க, இடது பக்கம் விடுங்க. இடது ஓடுனா இடது பக்கம் இழுங்க, வலது பக்கம் விடுங்க. தப்பில்ல. ரெடி? அது மாரி 10 தடவ. ரிலாக்ஸ். அப்படியே டவுன் பண்ணி போதுங்கய்யா. இதோட நிறுத்திங்க. ஏப்பம் இல்ல, எதுவும் இல்ல. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் கைய தட்டி நம்ம நம்ம அக்குபஞ்சர் பாயிண்ட்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது அதனாலதான் இங்க பஜனை பாடலாங்க. பஜனை கோயில்ல வந்து பஜனை வச்சிருக்க தெரியுங்களா? அட நீ என்னமோ பண்ணிட்டு போடாப்பா. இங்க வாடா நல்லாயிருவ. அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல பஜனை வைக்கிறதுக்கு காரணம் அங்க ஜால்ரா போடுவாங்க. நம்ம கைய தட்டணும். கையை தட்டிட்டு பாடணும். சரிங்களா? யார பத்தி பாடலாம்? என் குருநாதரை பத்தி நம்ம பாடிக்கலாம். கனகம்பட்டியாரை பத்தி நம்ம பாடிக்கலாம். சரிங்களா? நல்லா நல்லா ஃப்ரீ பண்ணி உட்காந்துவாங்க. ஓம் குருநாதா சத்குருநாதா ஓம் குருநாதா சத்குருநாதா ஓம் குருநாதா சத்குருநாதா ஓம் குருநாதா சத்குருநாதா கனகன்பட்டி பழனிசாமி சுவாமிகளே குருநாதா. நல்லா மூச்சு எழுதிட்டு ஓம் குருநாதா சத்குருநாதா ஓம் குருநாதா சத்குருநாதா ஓம் குருநாதா பழம்பட்டி சாமி பழனிசாமி சாமிகளே ஏன் குருநாதா ஓம் குருநாதா சத்குருநாதா கனகன்பட்டி சாமியே ஓம் குருநாதா சத்குருநாதா நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். நல்லா மூச்செடுத்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் சத்குருநாதா சாமிகளே சத்குருநாதா எங்களால் நாங்கள் ஆற்றலை அடைந்தோம். உங்களால் நாங்கள் ஆற்றலை அடைந்தோம். காலை வேளையில் சத்குருநாதா தினம் தினம் எங்களை
தினம் தினம் துன்பங்களை செய்திக்கும் தினம் தினம் பெண்களை செய்திக்கும் குருநாதா ஓம் குருநாதா குருநாதா ஓம் குருநாதா. அப்படியே சாந்தி ஆசனம், வேற ஒண்ணு வேண்டாம். அப்படியே சாந்தி ஆசனம். சாந்தி ஆசனம் எப்படி படுக்கணும் சொல்லி தாங்கய்யா. அதுக்கு தாங்கய்யா நீங்க இருக்கிறீங்க, நாங்களும் அதுக்கு தாங்கய்யா வந்தோம். அப்படியே படுத்துட்டு வாய் வழியா மூச்சு இல்லாம மூக்கு வழியா மெதுவா எடுத்துக்கிட்டு அந்த கெஸ்ட் எல்லாம் போனது வரணும் நீங்க அப்படியே ஃப்ரீயா இருக்கணும். உங்க பேரை மனசுக்குள்ள சொல்லிட்டு, நான் இறையருள் பெற்றிருக்கிறேன், எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகிறேன், நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நானாக இருந்து என்னுடைய உடல் மன உயிராற்றலை நல்லபடியாக இயக்க வைத்து இவ்வளவு நேரம் செய்த இந்த ஆசன பயிற்சிகளினால் என்னுடைய உடலின் உள்வெளி உறுப்புகளை பாதுகாத்து பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சியை நான் செய்ததினால் என்னுடைய உயிராற்றலை வளர்த்து தியானம் என்னும் இந்த சாந்தி ஆசனத்தினால் என் மனதை என்னுடன் இருக்க வைக்கும் பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இதனால் நல்லவனாக வல்லவனாக உடல் பலம் படைத்தவனாக மனபலம் படைத்தவனாக உயிராற்றல் பெற்றவனாக அறிவுஞான மிக்கவனாக ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறேன், ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் நல்ல நாளாகவே என்று போற்றி இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே கை கால் சேக் பண்ணி பாருங்க, இப்படிதான் சேக் பண்ணணும். உடம்ப நல்லா அப்படி சேக் பண்ணி கை கால் நல்லா அப்படி சேக் பண்ணி பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாகவும் திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து இன்றைய வியாழக்கிழமை அவருடைய மந்திரமான தேவானாஞ்சம் ரிஷினாஞ்சம் குரும் காஞ்சன சண்டிபௌ புத்தி பூதம் திலோகேசம் நமாமி பிரகஸ்பதின் என்கிற மந்திரத்தோடு இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே கையை தேய்ச்சி ஒத்திக்கணும். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்துக்கணும். அப்படியே எந்திரிக்கணும். எந்திரிச்சு நல்லா கையை தட்டி 1 2 3 4 5 6 7 8 வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.